அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கத்திலேயே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பஜ்ஜி சீவ தெரியுன்னா அதில் சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 1 கப்பும், அரிசி மாவு 1/4 கப்பு, மிளகா பொடி 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பெருங்காயப்பொடியும் சோடாப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷனல் தான் அது. கலருக்காக தான் போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கெட்டியாக கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி தோசை மாவு பார்த்து கரைச்சிட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து எடுத்து துவச்சி போடும்போது நல்லா வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வந்து துவச்சி அதில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெட்டி வச்ச வாழைக்காயெல்லாம் மாவில் பரட்டி எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க, கையை உள்ளே விட்றாதீங்க. மெதுவாக உங்கள் வானிலையில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஒரு வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி அதுலேருந்து மறுபடியும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நீளமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 இது தான் போட்டு எடுக்க முடியும். இப்போ 2 பக்கம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிவிடுங்க. மைகோதி வச்சு திருப்பிவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் பெரிய கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் சீக்கிரம் பொரியும், எண்ணெயும் குடிக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கருகி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் பேப்பர் எதாவது போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வந்து ரெடிமேட் மிக்ஸ் பஜ்ஜி மாவு வாங்கி போடுறத விட இது மாதிரி கடலை மாவு அரிசி மாவு கலந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து கரைக்கணும் மாவு, அவ்வளோதான். அது மாதிரி கரைச்சிட்டோம்னா நம்ம வீட்டிலேயே பஜ்ஜி வந்து அருமையாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து எல்லா பஜ்ஜியும் போட்டுட்டேன், எல்லா வாழைக்காயும் போட்டுட்டேன். மீதி கொஞ்சம் மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை வெங்காயத்தை வந்து மாவில் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. இதையும் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்தோம்னா இந்த வெங்காயம் இதுவும் ரெடி ஆயிரும். இது மாதிரி மாவு மீதி ஆச்சுன்னா நீங்கள் வெங்காயமோ ப்ரெட்டோ இல்லை அப்பளம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.